வழிநடத்தட்டும் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தினால் நீர் தெரிந்து கொண்ட மக்களை கர்த்தர் கிருபையாய் வழிநடத்துவீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உம்முடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பாக இருக்கட்டும். இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்களையும், இதை பார்க்க போகிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட அன்பு, அந்த அன்பின் வல்லமை தொடட்டும். அவர்களை கர்த்தருக்குள்ளாக இழுக்கட்டும். பெரிய ஆசீர்வாதங்களை அவர்கள் காணட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அவருடைய நாமத்தை நாம் துதித்து நாம் பாடப்போகிறோம். துதிக்கிறோம் தேவனே உம் நாமம் அதையே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா என்ற பாடல் எல்லாருக்கும் தெரிந்த பாடல், மிக எளிமையான பாடல். எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடலாம். ஆமென், ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட் ஜீசஸ். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், துதிக்கிறோம் தேவனே உம் நாமம் அதையே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. துதிக்கிறோம் தேவனே உம் நாமம் அதையே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் வல்லவர், தேவனே நீர் மகத்துவர், தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் வல்லவர், தேவனே நீர் மகத்துவர், தேவனே நீர் நல்லவர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தர் இரக்கமுள்ளவர், கர்த்தர் உருக்கமானவர், கர்த்தர் சாந்தமுள்ளவர், கர்த்தர் கிருபை மிகுந்தவர். கர்த்தர் இரக்கமுள்ளவர், கர்த்தர் உருக்கமானவர், கர்த்தர் சாந்தமுள்ளவர், கர்த்தர் கிருபை மிகுந்தவர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தர் ஆவியானவர், கர்த்தர் வான அக்கினி, கர்த்தர் தேற்றரவாளன், கர்த்தர் உன்னத பலன். கர்த்தர் ஆவியானவர், ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே நீர் ரட்சகர், இயேசுவே நீர் வைத்தியர், இயேசுவே நீர் அற்புதர், என்றுமே மாறாதவர். இயேசுவே நீர் ரட்சகர், இயேசுவே நீர் வைத்தியர், இயேசுவே நீர் அற்புதர், என்றுமே மாறாதவர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே மணவாளன் சீக்கிரம் வருகிறார், இயேசுவே வரும் வரும் ஸ்தோத்திரம் ஆமென் ஆமென். இயேசுவே மணவாளன் சீக்கிரம் வருகிறார், இயேசுவே வரும் வரும் ஸ்தோத்திரம் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. துதிக்கிறோம் தேவனே உம் நாமம் அதையே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. துதிக்கிறோம் தேவனே உம்
ஆமென், அல்லேலூயா. இயேசுவே ரட்சகர், இயேசுவே நம்முடைய வைத்தியர். என்ன நம்ம டாக்டர்ஸ் பல நேரங்களில் டாக்டர்ஸ்கிட்ட போகிறோம், மருத்துவர்கிட்ட போகிறோம், தப்பே இல்லை. மெடிசின்ஸ் எடுத்துக்கிறோம், தப்பே இல்லை. ஆனாலும் சுகம் கொடுக்கிறவர் கர்த்தர். நம்முடைய பரிகாரி கர்த்தர் தான். ஏனென்றால் நமக்காக பரிகாரம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கல்வாரி சிலுவையில் செலுத்தப்பட்டு விட்டது. அதனால் பரிகாரியே நம்ம பார்ப்போம். எங்கே போனாலும் சரி, யார்கிட்ட போய் என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சரி, முதலாவது நம்ம பார்க்க வேண்டியது யார்? ஆண்டவர் நமக்கு பரிகாரியாக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அதனால் கடந்த மாதங்களில் எத்தனையோ மேடு பள்ளங்களை, வியாகுலங்களை ஆண்டவர் கடந்து வர நமக்கு கிருபை செய்திருக்கிறார். ஆமென். சஞ்சலங்கள் வந்தது உண்மைதான், தவிப்பு வந்தது உண்மைதான். ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி வர ஆண்டவர் கிருபை செஞ்சிருக்கிறார். அன்றைக்கி சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவங்க எதில் கடந்து போனாங்க? எதில் போடப்பட்டாங்க? அக்கினியிலே போடப்பட்டார்கள். ஆனால் ஆண்டவர் வேகாமல் காத்து கொண்டார். தானியேல் சிங்கக்குகையில் போடப்பட்டார். சேதம் வராமல் ஆண்டவர் பாதுகாத்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடந்து வந்தாங்க, நதிகளை கடந்து வந்தார்கள், வனாந்தரங்களை கடந்து வந்தார்கள். ஆனால் தேவன் அவங்களுக்கு ஒரு சேதம் அணுகாமல் பாதுகாத்தார். அவருடைய நாமத்துக்கு பயந்திருக்கிற பிள்ளைகள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். ஆமேன். அவருடைய செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் உண்டு, பாதுகாப்பு உண்டு. ஆமேன். ஆனால் ஆண்டவரை நாம் நம்பிக்கையோடு ஆண்டவரை நாம் போற்றி பாடுவோம். அக்கினியில் நடந்து வந்தோம், சேதங்கள் இல்லையப்பா. ஜீசஸ், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி 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 அப்பா. ஸ்தோத்திரம். ஆரம்பிக்க பார்க்கலாம். அக்கினியில் நடந்து வந்தோம், சேதங்கள் இல்லையப்பா. அப்புறம் பாருங்க, அந்த பாடல் என்ன சொல்லுது? தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்து நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. ஆமென். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. செங்கடலை நீர் பிளந்தீ, செம்மையான பாதை தந்தீ. எரிகோவின் கோட்டைகளை யோசனை
தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ, எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ, எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ, எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ, எங்கள் தேவன் நீ. ஆமென், ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ். எங்கள் கண்மலை நீ, எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. ஆமென். பொன்னாக விளங்கச் செய்தீர் புடமிட்டு. ஆமென், ஹல்லேலூயா. பொன்னாக விளங்கச் செய்தீர்னா உடம்பு ஃபுல்லாக பொன்னாக போட்டுட்டு வர்றதா? அப்படி விளங்க செய்யல ஆண்டவர். நம்மை புடமிட்டு, நம்முடைய ஆவியை புடமிட்டு, நம்முடைய ஆத்மாவை புடமிட்டு, நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள், உணர்ச்சிகளை எல்லாம் புடமிட்டு அதை என்ன செய்கிறார்? பொன்னாக விளங்க செய்கிறார். ஆமென். ஆகையினால் நம்முடைய உள்ளான மனுஷனை பார்க்கிறவர்கள், உள்ளான மனுஷியை பார்க்கிறவர்கள் அங்கே பொன்னை பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் உண்மையான ஒரு புடமிடப்பட்ட ஒரு வாழ்க்கை, மறுரூபப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஆமென், ஹல்லேலூயா. அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆயுள் முழுவதும் அவரை நாம் என்ன செய்யணுமா? உயர்த்தி பாட வேண்டும். காரணம் என்ன? ஒவ்வொரு நாளும் அவர் நமக்கு வெற்றியை தருகிறார். அந்த வெற்றியை தரும் இயேசு நமக்குள்ளே வாசமாக இருக்கிறார். ஆமென். ஜெயம் தரும் இயேசு என்னிலே, தோல்வி என்பதே இல்லையே என்ற பாடலை நாம் எல்லாரும் உற்சாகமாக பாடப்போகிறோம். எத்தனை பேர் சொல்கிறீங்க ஜெயம் தரும் இயேசு எனக்குள்ளே இருக்கிறார்? ஆமென். ஒவ்வொரு நாள் இருக்காரா? எல்லா நேரங்கள்லையும் இருக்காரா? நாம் தூங்கி கொண்டிருந்தா கூட நம்மோடு கூட இருக்கிறாரா? ஆமென், ஹல்லேலூயா. நான் உட்கார்ந்தாலும், படுத்தாலும், எழுந்திருந்தாலும், நடந்தாலும், சாப்பிட்டாலும், சிரித்தாலும், அழுதாலும், முறுமுறுத்தாலும் கூட என்ன செய்கிறாரு? கூடவே இருக்கிறார். அவர் விலகி போயிருந்தால் என்ன இருக்கும்? இல்லை. பல நேரங்களில் நம்ம ஆண்டவரை விட்டு விலகி போனாலும் அவருடைய அந்த அன்பின் கயிறுகள் நீளமாக இருக்கிறதுனால நம்ம என்ன செய்கிறார்? அப்படியே அதை கொஞ்சம் விட்டு விட்டு பார்க்குறார். அதுக்காக என்ன செய்யக்கூடாது? போய்கிட்டே இருக்கக்கூடாது. இந்த உலகத்தில் அந்த அநேகர் அப்படி ஆண்டவருடைய அன்பின் கயிறுகளை, அந்த நீளமான அன்பின் கயிறுகளை தவறாக புரிந்து கொள்கிறார்கள். அப்படி தவறாக புரிந்து கொண்டு எவ்வளவு நீளம் வேணாலும் போகலாம், நம்ம எவ்வளோ தூரம் வேணாலும் போகலாம். ஆண்டவர் என்ன செய்கிறார்? கிருபையாக இருக்கிறார், நம்மை பாதுகாத்து கொள்வார். இல்லை, எல்லாவற்றுக்கும் ஒரு எல்லை உண்டு, அன்பிற்கும் ஒரு எல்லை உண்டு. அந்த அன்பின் எல்லை எங்கே போய் முடிஞ்சது தெரியுமா? கல்வாரி சிலுவையில் முடிந்தது. அதோடும் அது முடிந்து விடவில்லை. தொடர்ந்து அந்த அன்பின் கயிறுகள் நம்மை தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் ஒரு நாள் முடிய போகிறது. என்றைக்கு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே. ஹல்லேலூயா. அப்பொழுது அவர் இரக்கத்தின் தேவனாக அல்ல, நியாய தீர்ப்பின் தேவனாக நம்ம மத்தியிலே இருக்க போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஜெயம் தரும் இயேசு என்னிலே, தோல்வி என்பதே, எல்லாம் சொல்லுங்க, தோல்வி என்பது எனக்கு கிடையாது. என்ன சொல்கிறீங்க? நிறைய தோல்வியை நான் பார்த்துட்டு இருக்கேனே, நிறைய தோல்வியில் நான் பார்த்துட்டேன். அதெல்லாம் டெம்பரரி, எல்லாம் டெம்பரரி. எஸ், எல்லாமே தற்காலிகமானது. ஆனால் நிரந்தரமான வெற்றி ஆண்டவர் நமக்கு தரப்போகிறார். ஆமென். ஜெயம் தரும் இயேசு என்னிலே, தோல்வி என்பதே இல்லையே. ஜெயம் தரும் இயேசு என்னிலே, தோல்வி என்பதே இல்லையே. ஜெயம் 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 ஜெயமே, இயேசுவின் நாமத்தில் ஜெயமே. ஜெயம். எல்லாரும் எழுந்து நின்று ஜெயமே, இயேசுவின் நாமத்தில் ஜெயமே. ஜெயம் தரும் இயேசு என்னிலே, தோல்வி என்பதே இல்லையே. ஜெயம் தரும் இயேசு என்னிலே, தோல்வி என்பதே இல்லையே. கல்வாரி சிலுவையில் நமக்கு தோல்வியே இல்லை. சாத்தானின் தலையை இயேசு ஏற்கனவே நசுக்கி விட்டார். துரைத்தனம் அதிகாரங்களை முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையில் வெற்றி சிறந்த இயேசு நம்முடைய இரட்சகர், நம்முடைய மீட்பர்.
கல்வாரி சிலுவையில் தோல்வி இல்லை, சாத்தானின் தலையே நசுங்கினதே. கல்வாரி சிலுவையில் தோல்வி இல்லை, சாத்தானின் தலையே நசுங்கினதே. துரைத்தனம் அதிகாரம் யாவையும் வென்று சிலுவையிலே இயேசு வெற்றி சிறந்தார். துரைத்தனம் அதிகாரம் யாவையும் வென்று சிலுவையிலே இயேசு வெற்றி சிறந்தார். ஜெயம் தரும் இயேசு என்னிலே, தோல்வி என்பதே இல்லையே. ஜெயம் தரும் இயேசு என்னிலே, தோல்வி என்பதே இல்லையே. ஜெயம் தரும் இயேசு என்னிலே, தோல்வி என்பதே இல்லையே. மரணமே உந்தன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. மரணமே உந்தன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. பாதாளம் யாவையும் வென்ற இயேசுவால் பாய்ந்திடுவேன் ஒரு சேனைக்குள்ளே. பாதாளம் யாவையும் வென்ற இயேசுவால் பாய்ந்திடுவேன் ஒரு சேனைக்குள்ளே. ஜெயம் தரும் இயேசு என்னிலே, தோல்வி என்பதே இல்லையே. ஜெயம் தரும் இயேசு என்னிலே, தோல்வி என்பதே இல்லையே. எனக்கெதிராய் வரும் ஆயுதங்கள் இனிமேல் ஒன்றும் வாய்த்திடாதே. எனக்கெதிராய் வரும் ஆயுதங்கள் இனிமேல் ஒன்றும் வாய்த்திடாதே. ஒரு வழியாய் சத்ரு எழும்பி வந்தால் ஏழு வழியாய் அவன் ஓடி போவான். ஒரு வழியாய் சத்ரு எழும்பி வந்தால் ஏழு வழியாய் அவன் ஓடி போவான். ஜெயம் தரும் இயேசு என்னிலே, தோல்வி என்பதே இல்லையே. ஜெயம் தரும் இயேசு என்னிலே, தோல்வி என்பதே இல்லையே. சத்ரு வெள்ளம் போல் சூழ்ந்தால் என்ன, ஆவியானவர் ஜெயம் தருவார். சத்ரு வெள்ளம் போல் சூழ்ந்தால் என்ன, ஆவியானவர் ஜெயம் தருவார். கெர்ச்சிக்கும் சிங்கம் போல் சாத்தான் வந்தாலும் யூதாவின் ராஜசிங்கம் ஜெயம் தருவார். கெர்ச்சிக்கும் சிங்கம் போல் சாத்தான் வந்தாலும் யூதாவின் ராஜசிங்கம் ஜெயம் தருவார். ஜெயம் தரும் இயேசு என்னிலே, தோல்வி என்பதே இல்லையே. ஜெயம் தரும் இயேசு என்னிலே, தோல்வி என்பதே இல்லையே. ஜெயம் தரும் இயேசு என்னிலே, தோல்வி என்பதே இல்லையே. உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்து விட்டார். உன்னை தொடுவோன் கண்மணியை தொடுவதாக உரைத்து விட்டார். அக்கினி மதிலால் ஆண்டவர் இருப்பதால் அவருடன் என்றும் வாழ்ந்திருப்பேன். அக்கினி மதிலாய் ஆண்டவர் இருப்பதால் அவருடன் என்றும் வாழ்ந்திருப்பேன். ஜெயம் தரும் இயேசு என்னிலே, தோல்வி என்பதே இல்லையே. ஆமென். ஜெயம் தரும் இயேசு என்னிலே, தோல்வி என்பதே இல்லையே. ஜெயம் 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 ஜெயமே, இயேசுவின் நாமத்தில் ஜெயமே. 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 கல்வாரி சிலுவையில் தோல்வி இல்லை, சாத்தானின் தலையே நசுங்கினதே. எல்லாரும்
கல்வாரி சிலுவையில் தோல்வி இல்லை. சாத்தானின் தலையை நசுங்கினதே. துரைத்தனம் அதிகாரம் யாவையும் வென்று சிலுவையிலே இயேசு வெற்றி சிறந்தார். துரைத்தனம் அதிகாரம் யாவையும் வென்று சிலுவையிலே இயேசு வெற்றி சிறந்தார். ஜெயம் ஜெயம் இயேசு என்னிலே, தோல்வி என்பதே இல்லையே. ஜெயம் தரும் இயேசு என்னிலே, தோல்வி என்பதே இல்லையே. ஜெயம் 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 ஜெயமே, இயேசுவின் நாமத்தில் ஜெயமே. ஜெயம் 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 ஜெயமே, இயேசுவின் நாமத்தில் ஜெயமே. ஜெயம் 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 ஜெயமே, இயேசுவின் நாமத்தில் ஜெயமே. ஜெயம் 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 இயேசுவின் நாமத்தில் ஜெயமே. ஜெயம் தரும் இயேசு என்னிலே, தோல்வி என்பதே இல்லையே. ஜெயம் தரும் இயேசு என்னிலே, தோல்வி என்பதே இல்லையே. ஜெயம் தரும் இயேசு, ஜெயம் தரும் இயேசு. நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி தருகிறவர் அவர்தான். நாம் ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் அது இயேசு கிறிஸ்துவால் தான் அதற்கு நமக்கு உதவ முடியும். விழுந்து விழுந்து எழுந்து கொண்டிருக்கிறேன், என்னால் எழும்பி நிற்க முடியவில்லை. அநேகம் தோல்விகளை நான் சந்தித்து விட்டேன். எனக்கு ஒரு ஜெயம் உண்டா? என் வாழ்க்கையிலே ஒரு ஜெயம் உண்டா? எங்க குடும்பத்தில் ஒரு ஜெயம் வருமா என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஒருவேளை முதலாக இந்த செய்தியை, இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்களே, ஆனால் உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என் நாமத்திலே ஜெயம் உண்டு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மீட்பராக இயேசு கிறிஸ்து துரைத்தனங்கள் அதிகாரங்கள் யாவையும் முறிந்து கொண்டு சிலுவையிலே வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையிலே வெற்றி சிறந்த கர்த்தராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சொல்லுகிறார், என் நாமத்திலே உனக்கு ஜெயம் உண்டு. இனியும் நீ விழுந்து விழுந்து எழுவதில்லை. உன்னை கரம் பிடித்து தூக்க நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உனக்காக நான் வந்திருக்கிறேன். உனக்காகவே கல்வாரி சிலுவையில் நான் மரித்தேன். உனக்காகவே ரத்தம் சிந்தினேன். உன்னை மீட்டெடுப்பதற்காகவும் உன்னை பரலோகத்தில் சேர்ப்பதற்காகவும் விண்ணிலிருந்து மண்ணிற்கு வந்தேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அவருடைய வார்த்தை நமக்கு அப்படித்தான் சொல்லுகிறது. மனுஷனை மீட்கும் பொருளாக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த கிறிஸ்து, மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு, தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில் இருந்த பகைமை சுவரை தகர்த்தெறியும்படியாக சிலுவையிலே தன் ஜீவனை தந்து இரு திறத்தாரையும் ஒப்புரவாக்கின இயேசு கிறிஸ்து, பகையை கொன்று சிலுவையினால் கொன்று தேவனையும் மனுஷனையும் இணைத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் குடும்பங்களிலும் சிதைந்து போயிருக்கிற காரியங்களை, சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். Thank you Holy Spirit. Thank you Jesus. அவரையே ஆராதியுங்கள். அவரையே உங்களுடைய சொந்த இரட்சகராக தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஜெயம் உண்டு, சமாதானம் உண்டு, இன்பம் உண்டு. இழந்ததையெல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள். ஜெயம் தரும் இயேசு என்னிலே, தோல்வி என்பதே இல்லையே. ஜெயம் தரும் இயேசு என்னிலே, தோல்வி என்பதே இல்லையே. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கன்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கன்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கன்மலை நீ.
எங்கள் தேவனும் எங்கள் ராஜா, நாங்கள் நம்பி இருக்கும் கன்மலையும் எங்கள் கோட்டையுமாய் இருக்கிறவரே, எங்கள் அரணுமாய் இருக்கிறவரே, உண்மையே நம்பி எங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்திருக்கிறோம், எங்கள் குடும்பங்களை ஒப்புக் கொடுத்திருக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தருடைய கிருபை இன்னும் அதிகமாக எங்களுடைய வாழ்க்கையில் பெருகட்டும், குடும்பங்களில் பெருகட்டும். உம்முடைய சரீரமாகிய சபையிலே உம்முடைய கிருபை பெருகட்டும் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி சர்வாங்க தகன பலிகளாக உம்முடைய பலிபீடத்தில் எங்களை சமர்ப்பிக்கிறோம். இந்த ஆராதனையை கர்த்தர் சுகந்த வாசனையாக முகந்தருளி உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிப்பீராக. துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருவோம். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிள்ளைங்க இப்போ வசனம் சொல்கிறாங்களா? பிள்ளைங்கள் இப்போ வசனத்தை சொல்ல போகிறாங்க, தேவ வசனம் சொல்ல போகிறாங்க. சீக்கிரமாக யார் யார் முதல்ல சொல்கிறீங்களோ வாங்க. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவர் என்னை வேடனுடைய கண்ணுக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். சங்கீதம் 91:3. அவர் தமது சிறகுகளாலே என்னை மூடுவார், அவர் சட்டைகளின் கீழே அமர்ந்து புகுவாய். அவர் சத்தியம் உனக்கு பரிசையும் புகலிடமாகும். சங்கீதம் 91:4. இருளில் உண்டாக்கும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மதியானத்தில் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். சங்கீதம் 91:5-6. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை நெருங்காது. உன் கண்கள் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்கருக்கு வரும் பலனை காண்பாய். சங்கீதம் 91:7-8. சொல்லுங்க. நான் உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறேன், சர்வ வல்லவருடைய நிழலில் தங்கி இருக்கிறேன். அப்புறம் அவ்வளோதானா? அவர் என் கோட்டையும், என்னம்மா, அவரே என் கோட்டையும் கண்மலையுமாக இருக்கிறார். என் வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் இரவின் பயங்கரத்துக்கு எல்லாத்துக்குமே என்ன செய்வார்? அவர் விலக்கி காப்பார். ஆமென். அல்லேலூயா. சரி, இப்போ சிறு பிள்ளைங்க சண்டே கிளாஸுக்காக போவாங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சரி, நாம் இன்றைக்கு தியானிக்க போகிற வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 1 to 10 வரை உள்ள வசனங்களை நாம் பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரை உள்ள வசனங்கள். அவர் தம்முடைய வார்த்தைகளை எல்லாம் ஜனங்களுடைய காதுகள் கேட்கும்படி சொல்லி முடித்த பின்பு அவர் தம்முடைய வார்த்தைகளை எல்லாம் ஜனங்களுடைய காதுகள் கேட்கும்படி சொல்லி முடித்த பின்பு கப்பர்நகூமுக்கு போனார். அங்கே 100க்கு அதிபதியாகிய ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாயிருந்தான். அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டபோது
அவர் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினான். அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனாய் இருக்கிறான். அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட போனார். வீட்டிற்கு சமீபமான பொழுது 100க்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்தில் போய், ஆண்டவரே, நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டில் வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்று நான் சொன்னதாக சொல்லுங்கள் என்று அவர்களை அனுப்பினான். இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் செல்கிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் வீட்டிற்கு திரும்பி வந்தபொழுது வியாதியாய் கிடந்த வேலைக்காரன் சுகமடைந்திருக்கிறதை கண்டார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அவர் தம்முடைய வார்த்தைகளை எல்லாம் ஜனங்களுடைய காதுகள் கேட்கும்படி சொல்லி முடித்த பின்பு, வார்த்தைகளை எல்லாம் அவங்களுடைய காதுக்குள்ளே போகணும். பாருங்கள், இன்றைக்கி நம்ம மைக் செட்டு வச்சு என்னென்னமோ மைக்ரோஃபோன் வச்சு எப்படி எல்லாமோ கத்துறோம். ஆனாலும் நிறைய பேருக்குள்ளே என்ன செய்கிறதில்ல, போகிறதில்ல. சத்தம் போகுது, ஆனால் என்ன செய்யறதில்ல, காதுக்குள்ளே போகிறதில்ல. அந்த வார்த்தையை பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தைகள் அவங்களுடைய காதுகள் கேட்கும்படி சொல்லி முடித்த பின்பு, இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு அற்புதம் இருக்கே, ஒரு ஸ்பெக்டாக்குலர் மிராக்கிள், ஒரு எக்ஸ்ட்ராடினரி மிராக்கிள், ஒரு வித்தியாசமான ஒரு அற்புதம் இங்கே ஆண்டவர் செய்கிறதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். 100க்கு அதிபதியாகிய ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் சொல்லப்பட்டிருக்கு. நான் ஆங்கிலத்தில் ஒரிஜினலாக அடிமை என்றால், ஒரு ரோமன் ஆஃபீஸர்ஸுக்கு அன்றைக்கு வேலைக்கு இருந்தவங்களாம் யார், ஸ்லேவ்ஸ் தான், அடிமைகள் தான் இருந்தார்கள். ஒரு அடிமை இருந்தார், ஆனால் பிரியமான அடிமை. அது ரொம்ப ரொம்ப கொஞ்சம் வித்தியாசமானது. ஏனென்றால் யூதர்களாக இருந்தாலும் சரி, ரோமர்கள் இருக்காங்களே, அடிமைகளை அடிமைகள் மாதிரி தான் என்ன செய்வாங்க, நடத்துவார்கள். அப்படிப்பட்ட காலத்தில் ஒரு ரோமன் ஆஃபீஸர் 100 சோல்ஜர்ஸுக்கு, 100 வீரர்களுக்கு அவன் கேப்டன். அப்படி தலைவனாக இருந்த ஒரு கேப்டன் வந்து தன்னுடைய வீட்டில் இருக்கிற ஒரு அடிமையை பிரியமாய் நடத்தி இருக்கிறாரு. பாருங்கள், கொஞ்சம் வித்தியாசமான ஆட்களை நாம் இங்கே பார்க்குறோம். அவன் வந்து மரண அவஸ்தையாக இருந்தானாம், ஏதோ ஒரு வியாதியினால் பாதிக்கப்பட்டு மரண அவஸ்தையாக இருந்தான். அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது, இயேசுவை குறித்து அவன் என்ன கேள்விப்பட்டிருக்கிறான், இயேசு என்று ஒரு ஆண்டவர் வந்திருக்கிறார், அவர் சுகமளிக்கிறார், அவருடைய ஹீலிங் பவரை குறித்து கேள்விப்பா அநேகர் வந்து சொல்லியிருக்கிறாங்க. எப்பா, உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த அடிமை அவன் வந்து இவ்வளவு வியாதிப்பட்டிருக்கிறானே, ஆனால் இயேசு என்ற ஒருவர் இருக்கிறாரு, எவ்வளவோ சுகத்தை செய்து கொண்டிருக்கிறார், அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார், நீ ஏன் அவர்கிட்ட சொல்லி கூப்பிடக்கூடாது, சொல்லியிருப்பாங்க. கேள்விப்படுகிறான். அப்போது கேள்விப்படுகிறதுனால் இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்கிறார், குணமாக்குகிறார் என்று யூதரல்லாத ஒரு ரோமன் ஆஃபீஸர், அந்த ரோமன் ஆஃபீஸர் கேள்விப்பட்ட போது எப்படியாவது ஆண்டவரிடத்தில் செய்தி அனுப்பி அவர் என்ன செய்யணும், வீட்டுக்கு வர வைக்கணும், ஒரு சுகத்தை தர வேண்டும் என்று அவன் விரும்பி யாருக்கிட்ட சொல்லி அனுப்புகிறானா, 3வது அதிகாரத்தில் 3வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினான். யூதர்கள், அதுவும் யூத சமுதாயத்தில், யூத மதத்தில் இருக்கிற பதவியில் இருக்கிறவங்க எல்லாமே ஆண்டவரை பிடிக்காதவங்களுக்கு. பெரும்பாலான பரிசேயர்கள் தான் சரி, சதுசேயர்கள், ஜூயிஷ் எல்டர்ஸ் எல்லாருமே ஆண்டவரை என்ன செய்கிறவர்கள், வெறுக்கிறவர்கள், அவரை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. யூத ஜனங்களில் அநேகர் ஆண்டவரை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படி இருக்கும்போது இந்த யூத மூப்பர்கள் மாத்திரம் ஆண்டவரை பின்தொடர்கிற ஒரு மூப்பர்களாக இருக்கிறார்கள். அதனால் அவன் பார்த்தான், யாருக்கிட்ட சொன்னால் அவங்க போய் சொல்லுவாங்க, அப்போ ஆண்டவர் என்ன செய்ய முடியும், அவரை நம்ம வீட்டுக்கு வரவழைக்க முடியும் என்றே பார்த்து கொண்டு அந்த யூதருடைய மூப்பரை இப்போ சொல்கிறாங்க. யூதருடைய மூப்பர்கள் வந்து இயேசுவினிடத்தில் என்ன சொல்கிறாங்க பாருங்க, அதை அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் கொஞ்சம் ஒத்தா இருக்கிற ஆண்டவரே, இந்த தயவை நீங்கள் என்ன செய்யலாம்,
அவருக்கு செய்யலாம். ஏன் தெரியுமா? அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான். அப்புறம் ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான் என்றார்கள். ரெக்கமெண்டேஷன்ஸ் பார்த்தீங்களா? ஆண்டவரிடத்தில் யூதருடைய மூப்பர்கள் என்ன செய்கிறாங்க? ரெக்கமெண்டேஷன், சிபாரிசு பண்ணுறாங்க. ஆண்டவரிடத்தில் சிபாரிசு செல்லாது தான். ஆனால் ஆண்டவர் எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிறவர். யார் என்ன சொல்கிறாங்க, எப்படி, அது அவருக்கு தெரியும். அதனால் அந்த யூதருடைய மூப்பர் வந்து சொல்லும்போது, இந்த தயவை நீர் செய்கிறதற்கு என் வீட்டுக்கு போய் அவனை சுகமாக்குறதுக்கு அவன் பாத்திரனா இருக்கிறான். ஏன்னா அவன் முதலாவது சொன்ன ரீசன் என்ன தெரியுமா? நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான். நம்முடைய ஜனம் என்றால் யூத ஜனத்தை அவன் என்ன செய்கிறான்? நேசிக்கிறாங்க. ஆண்டவரே கொஞ்சம் ஐஸ் வைக்கிறாங்க பாருங்கள். சொல்லுவீங்களா, யாராவது ஒருத்தர் வந்து சொல்கிறீங்க, எனக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க சொல்கிறீங்க, அங்கிள் அல்லது பாஸ்டர், இந்த எனக்கு தெரிஞ்சவங்க அப்படி இருக்காங்க, ரொம்ப நல்லவங்க, எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, என்ன செய்யுங்க, வீட்டுக்கு வந்து ஒரு ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னால் வருவேனா வரமாட்டேனா? அவங்கள பற்றி எனக்கு தெரியாது, அவங்க எப்படிப்பட்டவங்களும் எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் சொல்கிறது நிமித்தம், நீங்கள் என்னுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்கிறது நிமித்தம் நான் என்ன செய்வேன்? அந்த வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணுவேன். அப்போது தான் ஆண்டவர் அந்த யூதர் மூப்பர்கள் வந்து சொன்ன உடனே பார்க்கிறார், ஜனத்தை நேசிக்கிறார், நமக்கு ஒரு ஆலயத்தையும் கட்டி கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. சில நேரங்களில் ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ன செய்து எடுபடுகிறது, அது சரியாக இருந்தால். உலகத்தில் இப்போ எல்லாமே இதில் தான் நடக்குது, ரெக்கமெண்டேஷனில் தான் நடக்குது. நிறைய காரியங்கள் சிபாரிசில் தான் நடக்குது. ஆண்டவர் இடத்துல கூட நாம் நிறைய சிபாரிசு பண்ணணும் தெரியுமா? நிறைய ரெக்கமெண்டேஷன் கொடுக்கணும். இந்த மாதிரி செய்திகளை என்ன செய்யணும்? கொடுக்கணும். அவன் வந்து சொன்ன உடனே இவர்கள் ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க. எத்தனை பேர் ஒரு வாரத்தில் அநேகருக்கு நம்ம போய் சொல்ல முடியும்? எத்தனை பேர் நம்ம சுவிசேஷத்தை சொல்லுகிறோம், ரெக்கமெண்ட் பண்ணுறோம் ஆண்டவரை? ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்கிறார், உங்களுக்கு விடுதலையாக்குகிறார், உங்களை குணமாக்குகிறார், உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கிறது. எத்தனை பேர் செய்கிறோம்? சரி, அப்படி செய்ய முடியலையா? இந்த அற்புதமான இந்த அற்புதத்தை குறித்து மெசேஜ் வருது, லைவ் டெலிகாஸ்ட்டில் கொடுக்குறோம். அதை எத்தனை பேருக்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம்? இந்த செய்தியை பாருங்கள், இன்றைக்கி லைவ் டெலிகாஸ்ட்டில் பேசியிருக்காங்க, இந்த செய்தியை பாருங்கள், ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார், இந்த செய்தி மூலமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் கிடைக்கும். எத்தனையோ தேவ ஊழியர்கள் அவர்கள் மரித்து விட்டார்கள், நித்திரை அடைந்து விட்டார்கள். இன்றைக்கும் அவங்க என்ன செய்கிறாங்க? அவங்க பேசுனதெல்லாம் லைவில் இருக்குது. லைவில் இருக்குன்னா ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. 1957 பில்லி கிரஹாம் பேசுனதெல்லாம் இன்றைக்கும் ஆடியோ அவ்வளோ கிளியராக இருக்குது. அப்படிப்பட்ட செய்தியை கேட்டு இன்றைக்கு என்ன செய்கிறாங்க? ரட்சிக்கப்படுகிறார். மரித்து விட்டார், ஆனால் அவர் பேசின செய்தியை கேட்டு அநேகர் தொடப்படுகிறார்கள், ரட்சிக்கப்படுகிறார்கள். அப்போ இதெல்லாம் நம்ம பண்ணுகிற ரெக்கமெண்டேஷன். நம்ம இங்கே சபையிலே நடப்பது, சபையிலே பேசுவதை நீங்கள் ஒருத்தருக்காவது நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ணிங்கன்னா, யாருக்குன்னா ஆண்டவரை பற்றி அறியாதவர்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணிங்கன்னா, ஆண்டவரை அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஏதோ ஒரு அற்புதம் அவங்க வாழ்க்கையில் நடப்பதற்காக ரெக்கமெண்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஏதாவது ஒன்றை ஆண்டவருக்காக நாம் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயமாக செய்ய முடியும். அப்போது அந்த ரெக்கமெண்ட் பண்ண உடனே ஆண்டவர் என்ன செய்கிறார்? அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட போனார். கூட போய்கிட்டே இருக்கிறாரு. அப்போ இந்த ஆட்களை பாருங்கள். இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிற நபர்கள் யார்? இயேசு கிறிஸ்து, அந்த 100க்கு அதிபதி, அவனுடைய அடிமை, அப்புறம் யூதருடைய மூப்பர்கள், ஜூயிஷ் எல்டர். இந்த ஜனங்களை பாருங்கள், எல்லாமே வித்தியாசம். இயேசு கிறிஸ்து மேசியா, அவர் எல்லாருக்கும் பொதுவானவர். யூதர்கள் ஆண்டவரை வெறுக்கிறவர்கள், அவங்களுக்குன்னு தனி ஒரு மதம் இருக்கிறது. ரோமன் ஆஃபீஸர், அவன் யூதர் அல்லாதவன், அவனுடைய மதமே வேறு. அவனுக்கு இருக்கிற அடிமை இருக்கிறானே, அவனுடைய ஸ்டேட்டஸ் வேறு. இப்போ ஸ்டேட்டஸில் வித்தியாசம் இருக்குது, மதத்தில் வித்தியாசம் இருக்குது, நம்பிக்கையில் வித்தியாசம் இருக்குது. ஆனால் இயேசு எல்லாரையும் ஒன்றிணைக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமம் எல்லாரையும் என்ன செய்கிறது? ஒன்றிணைக்கிறது. அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு முன்னால் மதங்கள் இல்லை, ஸ்டேட்டஸ் இல்லை. God is no respecter of persons. He has no partiality. அவர்கிட்ட எந்த விதமான பட்சபாதமும் இல்லை. அவர் எல்லாரையும் நேசிக்கிறவர். அல்லேலூயா. அவங்க சொன்னாங்க, நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான். அவர் யூத ஜனத்தை மாத்திரமல்ல, இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் அவர் நேசிக்கிறார். அவர் நேசியாத ஒருவரும் இல்லை. அவர் புறந்தள்ளுகிற யாவரும் ஒருவர் கூட கிடையாது. எல்லாரையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? நேசிக்கிறார். ஸோ இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு டீமை நாம் இங்கே பார்க்குறோம். இயேசு அவர் எல்லாருக்கும் பொதுவானவர். யூதர்கள் ஒரு மதத்தை சேர்ந்தவர்கள். ரோமன் ஆஃபீஸர் யூத ஜனத்தின் மேல் ஆளுகை செய்கிறவன். ஆனால் அவர் இங்கே வந்து ஆண்டவர்கிட்ட என்ன செய்கிறாரு? ஹெல்ப் கேட்குறார். இதுதான் முதல் அந்த 6 அதிகாரங்களையும் பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் ஆண்டவர் யூதர்களோடு தான் அவர்
பழகி இருக்கிறார், அவங்களுக்கு போதித்து இருக்கிறார், அவங்க மத்தியில் அற்புதங்களை செய்திருக்கிறார். இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் தான் அவருடைய அன்பின் வல்லமை யூதரையும் தாண்டி புறஜாதிகளுக்குள்ளே வருகிறது. யூதரையும் தாண்டி ஒரு ரோமன் ஆஃபீஸர் மேலே, அவனுடைய குடும்பத்தில் இருக்கிற, அவனுடைய வீட்டில் இருக்கிற ஒரு அடிமையின் மேலே தேவனுடைய வல்லமை என்ன செய்கிறது? வருகிறது. அதனால தான் இன்றைக்கு செய்திக்கு தலைப்பு நான் அன்பின் வல்லமைன்னு அந்த டைட்டில் கொடுத்துருக்கிறேன். அன்பிலே ஒரு வல்லமை உண்டு. ஆண்டவர் ஒரு மனுஷனை நேசிக்கிறார் என்றால், அன்பு வைக்கிறார் என்றால், அங்கே நிச்சயமாக அந்த வல்லமை வெளிப்படும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தன்னுடைய அன்பை கல்வாரி சிலுவையிலே வெளிப்படுத்தினார். ஆனால் தன்னுடைய வல்லமையை இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் அந்த அன்பின் மூலமாக தம்முடைய ஜனங்களுக்கும் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் அவர் என்ன செய்கிறார்? வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய வல்லமை வெளிப்படாத இடங்கள் கிடையாது. அவருடைய வல்லமை வெளிப்படாத நாடுகள் கிடையாது. அவருடைய வல்லமை வெளிப்படாத நகரங்களோ கிராமங்களோ கிடையாது. எல்லா தெருக்களிலேயும் அவருடைய வல்லமை வெளிப்படுகிறது. காரணம் என்ன? முழு உலகையும் அவர் நேசிக்கிறார். ஏனென்றால் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று யோவானால் விவரித்து சொல்ல முடியவில்லை. அதை ஒரு லிமிட்டில் அவரால் வைக்க முடியவில்லை. அதனால் என்ன சொன்னார்? இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆமென், அல்லேலூயா. அதனால் மதங்களை கடந்து, இனத்தை கடந்து, ஏழை பணக்காரன் என்ற நிலைமையும் கடந்து தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வல்லமை இன்றைக்கும் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அது நம்முடைய வாழ்க்கையில் மாத்திரமல்ல, நம் மூலமாக அநேகருடைய வாழ்க்கையில் அது கிரியை செய்ய வேண்டும். அந்த அன்பின் வல்லமையை கொண்டு செல்லுகிற, சுமந்து செல்லுகிற பாத்திரங்களாக சபையில் இருக்கிற தேவனுடைய குடும்பங்கள் செயல்பட வேண்டும். ஒவ்வொருவருக்கும் வேணும். எனக்குள்ளே அவருடைய அன்பின் வல்லமை வந்திருக்கிறது. நான் அந்த அன்பின் வல்லமையை சுமந்து கொண்டிருக்கிறேன். நான் அதை சுமந்து கொண்டிருக்கிறது மாத்திரமல்ல, நான் ஒரு கேரியராக இருக்கிறது மாத்திரமல்ல, அந்த கேரியர் என்ன செய்யணும்? மற்றவங்களுக்கும் போய் சேர வேண்டும். அப்போ தான் ஆண்டவர் வந்து கொண்டிருக்கிறார். வீட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டார். பக்கத்தில் வந்த உடனே அந்த 100க்கு அதிபதி, அந்த கேப்டன், அந்த ரோமன் ஆஃபீஸர் ஒரு செய்தியை மறுபடியும் அனுப்புகிறான் தன் சிநேகிதரை நோக்கி. ஃப்ரெண்ட்ஸை பார்த்து சொல்கிறான், நீங்கள் அவரிடத்தில் போய் 6வது வசனம், ஆண்டவரே நீர் வருத்தப்பட வேண்டாம், என் வீட்டு வாசலுக்குள்ளே பிரவேசிக்கிறது, வீட்டுக்குள்ளே என்ட்ராகிறதுக்கு கூட நான் என்ன இல்லை, பாத்திரன் இல்லை. இன்றைக்கு ஒரு விஐபி வந்தார் அப்படின்னா உடனே எல்லாருக்கும் சந்தோஷம். சீஃப் மினிஸ்டர் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டார். சீஃப் மினிஸ்டருக்கு பக்கத்துலேருந்து செல்ஃபி எடுத்துக்கிட்டேன். சீஃப் மினிஸ்டர் எனக்கு ஊட்டி விட்டார். சீஃப் மினிஸ்டர் எனக்கு சாக்லேட் கொடுத்தார், ப்ரைஸு கொடுத்தார். பிரைம் மினிஸ்டர் என்ன செஞ்சார்? எனக்கு ஒரு வாழ்த்து அனுப்பினார். எவ்வளோ சொல்கிறாங்க. ஒரு விஐபி வீட்டுக்கு வந்துட்டா அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். வாங்க வாங்கன்னு கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. ஆனால் இந்த ரோமன் ஆஃபீஸர் என்ன சொல்லுகிறான்? நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க எனக்கு தகுதி இல்லை ஆண்டவரே. எதனால் அப்படி சொல்லுகிறான் என்றால், இயேசுவை அறிந்திருக்கிறான். அவருடைய பரிசுத்தம் என்ன, அவருடைய மகிமை என்ன, அவருடைய வல்லமை என்ன, அவர் என்ன ஸ்டேட்டஸில் இருக்கிறார். அவருடைய ஸ்டேட்டஸுக்கும் எனக்கும் கொஞ்சம் கூட ஏணி வச்சா கூட எட்டாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு இருக்கிறேன். அதனால் அவர் என் வீட்டுக்குள்ளே என்ன செய்ய வேண்டாம், வர வேண்டாம். என்ன சொல்லுகிறார்? நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக உங்கள் பக்கத்தில் வர்றது கூட எனக்கு தகுதி இல்லை ஆண்டவரே. பாருங்கள், பல நேரங்களில் நாம் மற்றவங்களை நம்மோட என்ன செய்வோம், கம்பேர் பண்ணுவோம். பல நேரங்களில் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை மற்ற வீட்டு பிள்ளைகளோடு என்ன செய்வாங்க, கம்பேர் பண்ணுவாங்க. அது மிக மிக தவறான ஒன்று. கம்பேர் பண்ணவே கூடாது. அதே போல் நாம் என்ன செய்வோம், மற்றவங்கள பார்த்து அவங்கள மாதிரி நான் இல்லை, நான் அவங்கள விட என்ன செய்கிறேன், உசத்தி, அப்படின்லாம் மற்றவங்களோட நாம் என்ன செய்வோம், நம்மை கம்பேர் பண்ணுவோம். ஆனால் ஏசையா அப்படித்தான் நினச்சிக்கிட்டு இருந்தார். ஆனால் ஒரு நாள் தரிசனம் பார்த்தார். தரிசனம் பார்த்த உடனே என்ன சொன்னார் தெரியுமா? நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள மனுஷர்கள் மத்தியிலே நான் என்ன செய்கிறேன், வாசம் பண்ணுகிறேன். அப்போது நாம் மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது நாம் என்ன செய்கிறோம், ரொம்ப ஹையாக தெரிகிறோம். ஆனால் ஆண்டவரை பார்க்கும்போது தான் நாம் யார் என்று நமக்கு தெரிகிறது. கண்ணாடியில் பார்த்தா தான் நம்ம பற்றி நமக்கு தெரியும் இல்லையா? அதனால் நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம், நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாம் எப்படி இருக்கிறது என்பதை காட்டுகிற ஒரு உயிருள்ள கண்ணாடி தான் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவரை நாம் பார்க்கும்போது நாம் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம் என்பது நமக்கு தெரியும். அதனால தான் ஆண்டவரை பற்றி கேள்விப்பட்டு அவரை பற்றி நினைக்கும் போது அவன் சொல்லுகிறான், நீர் எங்கள் வீட்டுக்கும் வர்றதுக்கு நான் தகுதி இல்லை, நான் உங்ககிட்டவும் வர்றதுக்கும் தகுதி இல்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது
ஒரு வார்த்தை மாத்திரம், ஒரு வேர்டு மாத்திரம் சொல்லுங்க ஆண்டவரே அப்படின்னு போய் சொல்லுங்க. உடனே வேலைக்காரன் சுத்தமாவான்னு சொல்லுங்கன்னு உடனே அதுக்கு ஒரு ஒரு விளக்கமும் கொடுத்து அனுப்புகிறான் பாருங்க. 8வது வசனத்தில், நான் அதிகாரத்துக்கு எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்று நான் சொன்னதாக சொல்லுங்கள் என்று அவர்களை அனுப்பினான். என் வார்த்தைக்கு ஒரு பவர் இருக்கு. எனக்கு கீழே 100 பேர் சோல்ஜர்ஸ் இருக்கிறாங்க. ஒருத்தனை போனா போய் அந்த இடத்துல டெய்லி என்ன செய்யணும், இந்த 100க்கு அதிபதி அந்த கேப்டன் என்ன செய்யணும், டெய்லி ரோஸ்டரில் யார் யார் எங்கெங்கே டியூட்டிக்கு போகணும் அப்படின்னு அனுப்புறது தான் அவங்களுடைய வேலை. அனுப்பிச்சிட்டு நீங்கள் போய் அதை செய்கிறீங்களா அப்படின்னு அவன் என்ன செய்ய வேண்டியதில்லை, பார்க்க வேண்டியதில்லை. நீ போய் அந்த இடத்துல போய் இந்த வேலையை செய் அப்படின்னா அவன் செய்யணும். இவனுடைய ப்ரெசன்ஸ் அங்கே தேவையில்லை. 100 பேரையும் அனுப்புகிறார், 5 பேராக 20 இடங்களுக்கு அனுப்புகிறான்னு வைங்க. 20 இடங்கள்லையும் இந்த ரோமன் ஆஃபீஸர் போய் ப்ரெசண்ட்டாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆர்டர் போட்டால் போதும். அந்த அத்தாரிட்டி அவருடைய ஆர்டரில், அவருடைய வார்த்தையில் ஒரு அத்தாரிட்டி, அதிகாரம் இருக்கிறது. அப்போ தான் சொல்கிறான், 100க்கு அதிபதியாகிய இந்த 100 பேருக்கு கேப்டனாக இருக்கிற என் வார்த்தைக்கே இவ்வளோ அதிகாரம் இருந்தால் உங்கள் வாயிலிருந்து வர்ற வார்த்தைக்கு எவ்வளோ அதிகாரம் இருக்கு ஆண்டவரே. ஹல்லேலூயா. எவ்வளோ அதிகாரம் இருக்கு ஆண்டவரே. நீங்கள் வந்து இங்கே ப்ரெசண்ட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள் வார்த்தையை அனுப்புங்க, என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். என்ன ஒரு விசுவாசம் இது! சாதாரணமான ஒரு விசுவாசம் இல்லை. எப்படிப்பட்ட விசுவாசமா? 9வது வசனம் சொல்லுகிறது, இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு. ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவரை பார்த்து ஆச்சரியப்பட்டா பரவாயில்ல, பிரமித்தார்கள் பரவாயில்ல, இவ்வளோ மகத்துவம் நடக்கிறதே என்று வியந்தார்கள் பரவாயில்ல. ஆனால் இயேசுவை ஆச்சரியப்பட வைத்த ஒரு மனுஷன் 100க்கு அதிபதி இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில் என்றைக்காவது ஆண்டவர் ஆச்சரியப்படும்படி நம்முடைய விசுவாசத்தை காட்டியிருக்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். பரவாயில்லையே, நாமே மெச்சிக்குவோம். ஐயோ நாம் இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம், மெச்சிக்குவோம். அல்லது மற்றவங்க சொல்லணும்னு விருப்பப்படுவோம். மற்றவங்க ஏதாவது பேசிகிட்டே இருக்கும்போது நம்ம பற்றி ஏதாவது சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு என்ன செய்யும், உள்ள இருந்து அப்படியே அடிச்சுக்கிட்டே இருக்கும். இல்லை, ஏதாவது ஒரு புகழ்ச்சியான வார்த்தைகள் நமக்கு வந்தால் உடனே சந்தோஷம். குறிப்பாக நீங்கள் நல்லா வெயிட்டு குறைஞ்சிட்டிங்கன்னு சொல்லி பாருங்கள். இன்னும் சொல்லுங்கள், இன்னொரு தடவை சொல்லுங்கள், அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். இல்லை, நானும் குறைஞ்சிருக்கேன், யாரும் சொன்ன மாதிரி தெரியல. அப்போ பாருங்கள், ஆண்டவரையே ஆச்சரியப்பட வைத்த ஒரு 100க்கு அதிபதி. ஆண்டவர் ஆச்சரியப்பட்டு என்ன சொல்கிறார், தமக்கு பின் செல்கிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த விசுவாசத்தை உங்ககிட்ட நான் பார்க்கலையப்பா. அவங்ககிட்ட இருக்கிற விசுவாசம், ஒரு ரோமன் ஆஃபீஸர்கிட்ட இருக்கிற விசுவாசம். நான் உங்களுக்காகத்தானே வந்தேன், நான் இந்த 3 வருஷம் வந்தது உங்களுக்காகத்தானே. அதுக்கப்புறம் நான் உலகம் முழுவதையும் என்னிடத்தில் நான் இழுத்து கொள்ளப் போகிறேன், அது வேறு. ஆனால் இந்த 3.5 வருஷங்கள், 33.5 வருஷங்கள் நான் எருசலேமிலே வந்து, அதை சுற்றியுள்ள பகுதிகளே வந்து, இஸ்ரவேல் முழுவதும் நடந்து திரிந்து தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி பிரசங்கம் பண்ணி அநேகரை சுகமாக்கி பிசாசுகளை துரத்துவதற்கு என்ன காரணம்? இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில், யூத ஜனங்கள் மத்தியில் என்ன வேண்டும்? ஓர் அற்புதம் நடக்க வேண்டும், அவர்கள் தேவனோடு இணைக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தானே நான் வந்தேன். ஆனால் நீங்களும் என்ன செய்கிறீங்க? என்னையே புறந்தள்ளுகிறீர்கள். என்னை விசுவாசிக்கவில்லை, என் குடும்பத்தாரே என்னை விசுவாசிக்கவில்லை. ஆனால் யூதர் அல்லாத ஒரு மனுஷன், நம்மை ஆளுகிற ஒரு ரோமன் ஆஃபீஸர் என்னையே என்ன செய்கிறான்? ஆச்சரியப்பட வைத்திருக்கிறான். அல்லேலூயா. இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை. ஸோ நம்முடைய விசுவாசம் மற்ற எல்லாருடைய விசுவாசத்தை பார்க்கல என்ன செய்யணும்? உயர்ந்து இருக்க வேண்டும், அதிகமாக இருக்க வேண்டும். இப்போ விசுவாசம் எப்படி உயரும்? விசுவாசம் கேள்வியினால் வரும். கேள்வி எதனால் வரும்? வேத வசனத்தினால் வரும். அப்போ விசுவாசம் வளரணுன்னா உபவாசம் இருந்தால் மட்டும் போதாது, வேதத்தை என்ன செய்யணும்? வாசிக்க வேண்டும். நிறைய எந்த அளவுக்கு வேத வசனங்கள் நமக்கு உள்ளே போகிறதோ அந்த அளவுக்கு என்ன செய்யணும்? விசுவாசம் வளரும். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், உங்களிடத்தில் கடுகளவு விசுவாசம் இருந்தால் கூட இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி நீ பெயர்ந்து போய் கடலிலே நடப்படுவாயாகன்னு சொன்னால் என்ன செய்யுமா? அப்படியே நடக்கும். நம்ம சொல்கிறத, நம்ம நினைக்கிறத இருதயத்தில் சந்தேகப்படாமல் அப்படியே விசுவாசித்தால் நிச்சயமாக என்ன செய்யும்? நடக்கும். அவன் அப்படியே விசுவாசித்தான்.
ஆண்டவரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் அப்படின்ன உடனே என்னாச்சு பாருங்க, 10வது வசனம், அனுப்பப்பட்டவர்கள் வீட்டிற்கு திரும்பி வந்தபோது ம் வியாதியாய் கிடந்த வேலைக்காரன் சுகமடைந்திருக்கிறதை கண்டார்கள். ஆமாம், ஆண்டவர் ஒன்றுமே சொல்லலை, அவன் சுகமாகட்டும் நீ போ, எதுவுமே சொல்லலை. ஆச்சரியப்பட்டார், இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்னார். அவ்வளோதான். அதை அப்படியே கேட்டுட்டு இவங்க வந்தாங்க, அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க, வீட்டுக்கு வந்து அவன் சுகமாக இருக்கிறான். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய வாயிலிருந்து ஒருவனை ஆச்சரியப்பட வச்சாலே போதும், சுகம் உண்டாகிறது. ஆண்டவர் ஆச்சரியப்படுற மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சால் நம்முடைய வீட்டில் சுகம் வருகிறது. அநேகருக்கு சுகம் வரும், அநேகருக்கு விடுதலை வரும். ஆமென், அல்லேலூயா. சங்கீதம் 107:20 வாசிங்கள். சங்கீதம் 107:20. தேங்க்யூ ஜீசஸ். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி, ஆமென், அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நம்ம சொல்லுவோம் இல்லையா, அவர் சமீபத்திற்கு மாத்திரமல்ல தூரத்துக்கும் தேவனாக இருக்கிறபடியால். அதனால் அந்த 100க்கு அதிபதியினுடைய வீட்டை விட்டு அவர் தூரமாக இருக்கிறார். அங்கே வந்து கொண்டிருக்கும் போதே இப்படி ஆச்சரியப்பட்டு சொன்ன உடனேயே அவன் வேலைக்காரன் சொஸ்தமாகி விட்டான் என்றால் ஆண்டவர் வசனத்தை அனுப்பி குணமாக்குகிற தேவன். நாம் ஜெபிக்கும் போது அநேகருக்காக ஜெபம் பண்ணுறோமா, ஆண்டவர் வசனத்தை அனுப்பி குணமாக்குகிற தேவன். இந்த லைவ் டெலிகாஸ்ட் இதன் மூலமாக ஜனங்கள் யாராவது கேட்டுக்கொண்டிருக்கிறாங்களா, கர்த்தர் அவங்களே என்ன செய்வார், விசுவாசித்தால் சுகமாக்குவார், விடுதலையாக்குவார். நீங்கள் யாருக்காவது அனுப்புகிறீங்களா, நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்கிறீர்கள், ஒரு சுவிசேஷ வேலையை செய்கிறீர்கள், ஒரு சுவிசேஷியாக ஆண்டவருக்கு என்ன செய்கிறீங்க, பணி செய்கிறீர்கள் என்ற அர்த்தம். ஸோ நீங்கள் அனுப்பி ஒரு ஆள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க, அங்கே ஒரு சுகம் நடக்கிறது, விடுதலை நடக்கிறது என்றால் ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிப்பார், நம்மையும் ஆசீர்வதிப்பார். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 46, 47. பின்பு இயேசு தாம் தண்ணீரை திராட்சரசமாக்கின கலிலேயாவில் உள்ள கானா ஊருக்கு மறுபடியும் வந்தார். கப்பர்நகூமிலே ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன் வியாதியாயிருந்தான். அவன் கேள்விப்பட்ட போது இங்கே பாருங்க, இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் அப்போ கேள்விப்படுகிறான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கே வந்திருக்கிறார், இந்த பட்டணத்துக்கு வந்திருக்கிறார் என்று கேள்விப்படுகிறான். அந்த கேள்வி முக்கியம். எப்படியோ யாரோ போய் சொல்லியிருக்காங்கல்ல, இயேசு இந்த ஊருக்கு வந்திருக்கிறார், உன்னுடைய குமாரன், மறுபடியும் பாருங்கள், உன்னுடைய குமாரன் மரண அவஸ்தையாக இருக்கிறான், ஏன் நீ ஆண்டவரை கூப்பிடக்கூடாது, ஏன் ஆண்டவர்கிட்ட நீ போகக்கூடாது, கேள்விப்படுகிறார்கள். அப்போது கேள்விப்படுகிறவன் அவங்க கேள்விப்படாவிட்டால் எப்படி விசுவாசிப்பார்கள்? அப்போ எப்படி கேள்விப்படுவார்கள்? யாராவது போய் சொல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? ஸோ அவர் கேள்விப்பட்ட போது அவரிடத்திற்கு போய் தன் மகன் மரண அவஸ்தையாக இருந்தபடினாலே அவனை குணமாக்கும்படிக்கு வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். 50வது வசனம், இயேசு அவனை நோக்கி நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். எல்லாம் சொல்லுங்க, இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். ஹல்லேலூயா. அதுதான் முக்கியம். எவ்வளவோ வார்த்தைகள் வருகிறது, எவ்வளவோ பேர் கேட்கலாம், ஆனால் நம்ப வேண்டும். அவர் சொன்ன வார்த்தையை நம்பி போனான். என்ன சொன்னார்? போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். அவ்வளோதான். இன்றைக்கி ஏதாவது ஒரு அசுத்தாவியை நம்ம துரத்தணும் அப்படின்னா எவ்வளவோ கஷ்டப்படுறோம் இல்லையா? இல்லை ஒருத்தர் சுகமாக்கணும்னா எவ்வளவோ நம்ம கஷ்டப்படுறோம்னா அவ்வளோவெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் சொன்னார், நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். 52, 53. அப்பொழுது எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணம் உண்டாயிற்று என்று
அவரிடத்தில் எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணம் உண்டாயிற்று என்று அவரிடத்தில் விசாரித்தான். அவர்கள் ம் நேற்று 7ஆம் மணி நேரத்திலே ஜுரம் அவனை விட்டது என்றார்கள். 7ஆம் மணி நேரத்திலே ஜுரம் விட்டது. 7ஆம் மணினா எத்தனை மணி? 6ஆம் மணினா 12, 7ஆம் மணினா மத்தியானம் 1 மணிக்கு. மத்தியானம் 1 மணி. உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்ன மணி நேரமும் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள். 1 மணிக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். அந்த நிமிஷத்தில் அந்த நொடியிலேயே அவன் என்ன செஞ்சான்? அங்கே வீட்டில் அந்த குமாரன் பிழைத்திருக்கிறான். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்கிறது? அவர் வசனத்தை அனுப்பி குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அவன் மரண அவஸ்தையாக இருந்தான். 49வது வசனத்தில் அந்த ராஜாவின் மனுஷன் சொல்கிறான், ஆண்டவரே என் பிள்ளை சாகிறதுக்கு முன்னே வரணும். இழுத்துக்கிட்டு இருக்கு ஆண்டவரே, பேசுறது கூட நேரம் இல்லை, இப்போவா அப்போவான்னு இழுத்துக்கிட்டு இருக்கு, சீக்கிரம் வரணுன்னே. சரி போ, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்தின சொன்ன அந்த நிமிஷத்திலே உடனே சுகம் உண்டாயிற்று. ஆமென், அல்லேலூயா. அப்போ வசனம் என்ன செய்கிறது? ட்ராவல் பண்ணுகிறது. ஒலியின் வேகத்தை விட, ஒளியின் வேகத்தை விட, இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனையோ இது வேகத்தை விட ஆண்டவருடைய வசனம் என்ன செய்கிறது? வேகமாய் செல்கிறது. நாம் பார்க்குறோமே இந்த கேலக்சின்னு சொல்கிறாங்க இல்லையா, நாம் அந்த கேலக்சியில் தானே இருக்கோம். சூரியன் சந்திரனுங்கிற ஒரு கேலக்சி. அது தமிழில் என்ன சொல்கிறது? கேலக்சி, பால்வெளி மண்டலம்னு சொல்கிறாங்க இல்லையா. அந்த பால்வெளி மண்டலம் இருக்கே, இந்த கேலக்சி, நாம் இருக்கிற இந்த கேலக்சி எவ்வளோ மைல் ஸ்பீடில் சுற்றுது தெரியுமா? 4,90,000 மைல்ஸ் பெர் ஹவர். 4,90,000 மைல்ஸ் ஒரு மணி நேரத்துக்கு சுற்றுது. என்ன அந்த ஸ்பீடு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். பைக்கில் ஒரு 100 கிலோமீட்டரில் போனாலே என்ன செய்கிறாங்க? பின்னால் உட்காந்துருக்கோங்க, குறைங்க குறைங்க குறைங்கிறாங்க. இது மாதிரி காரில் போகும்போது ஒரு 100க்கு மேலே அப்படியே என்ன செய்யுது? காரே ஒரு மாதிரி வாவலாக இருக்குது, அப்படியே ஆடுற மாதிரி இருக்குது. ஆனால் 100 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டருக்கே இவ்வளோ பயமாக இருந்தால் 4,90,000 மைல் ஒரு மணி நேரத்துக்கு ஸ்பீடில் போகுது. அந்த ஸ்பீடு எப்படி இருக்கும்னே தெரியாது. அப்படி இந்த கேலக்ஸி சுற்றி ஒரு தடவை சுற்றி வர்றதுக்கு, ஒரு தடவை ரொட்டேட் பண்ணி வர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆகுது தெரியுமா? 200 மில்லியன் இயர்ஸ். 200 மில்லியன் வருஷங்கள். ஒரு மில்லியனுங்கிறது எத்தனை லட்சம்? 10 லட்சம். ஒரு மில்லியன்னா 10 லட்சம். அப்போ 200 மில்லியனுங்கிறது 2000 லட்சம் வருஷங்கள். எத்தனை லட்சம்? ஒரு கோடி. உங்களுக்கு மேத்ஸ் கிளாஸ்லாம் எடுக்கணும் போல இருக்கு. தேங்க்யூ பிரதர். 100 லட்சம் ஒரு கோடி. அப்போ 2000 லட்சம்னா 20 கோடி வருஷங்கள். இந்த கேலக்ஸி ஒரு தடவை சுற்றி வர்றதுக்கு 20 கோடி வருஷம் ஆகுது. இது எத்தனை தடவை சுற்றி வந்துச்சோ இல்லை இன்னும் சுற்றுதோ இல்லையோ யாருக்கு என்ன தெரியும்? அதை விட ஸ்பீடாக தேவனுடைய வசனம்க்கு போய்கிட்டே இருக்கு. ப்ரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை விட அதிகமாக அப்படி கண் இமைக்கிற நேரத்தில் அவருடைய வசனம் போய் என்ன செய்யுது? குணமாக்குகிறது. காரணம் என்ன? அந்த கேலக்சியை உண்டாக்குனவர் தான். அவர் தம்முடைய வார்த்தையினால் உண்டாக்குனவர் தான். தம்முடைய வசனத்தையும் அனுப்புகிறார். வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்ன உடனே என்ன செய்யுது? இங்கே டியூப் லைட்டை போட்டால் அது கொஞ்சம் நேரம் என்ன செய்யுது? அப்படியே மினுக்கு 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 வந்து ரொம்ப நேரம், சில நேரங்கள் ஆஃப் ஆயிரும், அப்புறம் அடிச்சு பார்ப்போம், அப்புறம் என்ன செய்யுது? எரியுது. ஆனால் உலகம் முழுவதுக்கும் ஆண்டவர் ஒரு சுவிட்ச் போட்டால் உலகம் ஃபுல்லாக லைட் ஆகுது. ப்ரைஸ் இல்லை, ஹல்லேலூயா. அவ்வளவு மகிமை உள்ள தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி தம்முடைய ஜனத்தை குணமாக்குகிறார். அது யாராக இருந்தாலும் குணமாக்குவார். ஏனென்றால் அவருடைய வசனத்திலே வல்லமை உண்டு. ஆமென். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம்
உண்டாகும். எங்கள் தேசத்தில் செழிப்பு உண்டாகும். நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, தேசத்தில் கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளின் கிரியைகள் எல்லாம் முடக்கப்பட்டு போகும். நீ ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, என் வாழ்க்கையில சத்துரு கொண்டு வருகிற எல்லா தந்திரங்கள், பில்லி சுனியங்கள், மாந்திரிகங்கள் எல்லாம் ஒளிந்து போகும். ஆண்டவருடைய வார்த்தையில் வல்லமை உண்டு, அது உருவாக்குகிற வல்லமை. ஆண்டவருடைய வார்த்தையில வல்லமை உண்டு, அது உயிர்ப்பிக்கிற வல்லமை. ஆண்டவருடைய வார்த்தையில வல்லமை உண்டு, அது விடுவிக்கிற வல்லமை. தேங்க்யூ ஜீசஸ். ஜீவனுள்ள தேவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளிலே வல்லமை உண்டு. ஆகையால் அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவரே, நான் உண்மையே நம்பி இருக்கிறேன். நாம் வாசித்தோம், அவன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அவரை நம்பினவர்கள் வெட்கப்பட்டதாக சரித்திரம் இல்லை. அவரை நம்பினவர்கள் அவமானப்பட்டிருக்கிறார்கள், வெட்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஒடுங்கி போகவில்லை. அவரை நோக்கி பார்த்தவர்கள் எல்லாம் பிரகாசம் அடைந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால் ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள் கிரியை செய்யட்டும். நம்முடைய விசுவாசம் ஆண்டவரை ஆச்சரியப்படுத்துகிற ஒரு விசுவாசமாக இருக்கட்டும். நம்முடைய கிரியைகள், நம்முடைய வாயின் வார்த்தைகள் எல்லாம் விசுவாச வார்த்தைகளாக, ஆண்டவரை ஆச்சரியப்பட வைக்கிற வார்த்தைகளாக இருக்கட்டும். நம் மூலமாய் நடக்கிற அற்புதங்கள், அடையாளங்கள் ஆண்டவரை ஆச்சரியப்படுத்தட்டும். என் மகள், என் மகன் எனக்காக எவ்வளவு வைராக்கியமாய் இருக்கிறார்கள், எவ்வளவா என் வார்த்தையை பின்பற்றுகிறார்கள் என்று சொல்லி அவர் ஆச்சரியப்படட்டும். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். இன்றைக்கு உங்களுக்கு என்ன வேண்டும்? என்ன எதிர்பார்க்கிறீர்கள்? எங்கே ஆண்டவருடைய வல்லமை இறங்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில் எந்த இடத்தில் தேவனுடைய வல்லமை செயல்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவர். ஒரே ஒரு வார்த்தை அந்த சூழ்நிலையை பார்த்து சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த சூழ்நிலையின் மேல நீங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. நிச்சயம் சூழ்நிலைகள் மாறும். மகளே, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று ஆண்டவர் சொன்னார். உடனே அவள் வேதனை நீங்கி சுகமாயிற்று. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொன்னார். 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, அந்த ஊரல் நின்று போய் அவள் சொஸ்தமானாள். சித்தமாயிருக்கிறேன் சுத்தமாக என்று சொன்னார். குஷ்டரோகி சொஸ்தமானார். பாடையை தொட்டார், சுமந்து வந்தவர்கள் நின்றார்கள். வாலிபனை எழுந்திரு என்று சொன்னார். மரித்த வாலிபன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினார். சிறுமி மரித்து போனாள், தபித்தாளே என்றார். சிறுமியை எழுந்திரு என்று சொன்னவுடன் அவள் எழுந்திருந்தாள். குருடருடைய கண்களை தொட்டு அவர் சுகமாக்கினார். ஊமையருடைய நாவுகளை, கட்டுகளை அவிழ்த்து பேசும்படி செய்தார். மரித்து 4 நாள் பிணத்துக்கு உயிர் கொடுத்தார். லாசருவே எழுந்திரு, வெளியே வா என்று சொன்னவுடன் அந்த வார்த்தையின் வல்லமை கல்லறைக்குள் சென்று மரித்து கிடந்தவனை வெளியே உயிரோடு எழுப்பி கொண்டு வந்தது. அதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். இன்றைக்கும் அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தையில் வல்லமை உண்டு. ஆண்டவரே, உங்க வார்த்தை எங்கள் வாழ்க்கையில வரட்டும். என் ஆவி, ஆத்மா, சரீரத்தில் உங்க வார்த்தை தொனித்து கொண்டே இருக்கட்டும். எங்க குடும்பங்கள்ல உங்களுடைய வார்த்தை தொனித்து கொண்டே இருக்கட்டும் என்று நாம் ஒப்பு கொடுப்போம். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். நமக்கு நன்றி. இயேசுவே நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர், ஆளுகை செய்கிறவர். நாமத்திலே வல்லமை உண்டு. ஆகையினால் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஒப்பு கொடுப்பது மாத்திரமல்ல, இந்த திருவிருந்துக்கும் நம்மை நாமே ஆயத்தப்படுத்துவோம். சோத்திரம் தகப்பனே. வானம் பூமி மலிந்தாலும் என் வசனமோ அழியாது என்று சொன்ன தேவன் நீங்கப்பா. ஆமென் தகப்பனே. உம்முடைய வார்த்தை உண்மை உள்ளது. உம்முடைய வார்த்தை அற்புதங்களை செய்யும். உம்முடைய வார்த்தை அதிசயங்களை செய்யும்.
ஆதியிலே வார்த்தை இருந்தது என்று சொல்லி நீங்கள் எழுதுனதற்காய் சோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, உம்முடைய கிருபைக்காய் இரக்கத்திற்காய் உம்மை கோடான கோடி நன்றியோடு கூட நாங்கள் சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வல்லமையின் வார்த்தைகள் இந்த நாளில் ஒவ்வொருத்தருக்குள்ளே உள்ளே போயிருக்கிறதப்பா. இந்த வார்த்தைகள் ஆண்டவரே எல்லா இருளின் ஆதிக்கங்களை எடுத்து போட்டு உம்முடைய ஒளி அப்பா ஒவ்வொருத்தருக்குள்ளும் பிரகாசிக்க போறக்காய் உம்மை கோடான கோடி நன்றியோடு கூட நாங்கள் சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொண்டவர்களாய் உலகத்திற்குள்ளே உள்ளே பிரவேசிக்க கிருபை செய்யுங்கப்பா. உம்முடைய வல்லமையின் வார்த்தைகள் ஒவ்வொருத்தருக்குள்ளும் உள்ளே அப்பா தகப்பனே மகிமையாய் பிரகாசிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைக்கு ஒப்பாய் 1க்கு 100 100க்கு 1000 லட்சங்களாய் பலன் கொடுக்க கிருபை செய்யுங்கப்பா. இந்த விதைகளை சத்துரு எந்த விதத்திலும் தகப்பனை அவனை எடுத்து போட்டு மிஸ்யூஸ் பண்ணாத அளவுக்கு தேவரீர் அது பெருக கிருபை செய்யுங்கப்பா. உம்முடைய நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே. ஆமென் தகப்பனே. இந்த நாளில் வந்து இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருத்தரையும் உம்முடைய கருத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதிங்கப்பா, நீர் ஆசீர்வதிங்கப்பா. இந்த வார்த்தைகள் ஒவ்வொருத்தருக்குள்ள இருந்து பல்லுகி பெருகட்டும் ஆண்டவரே. வெளிச்சம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருத்தருக்குள்ளும் உம்முடைய வார்த்தையில் வெளிச்சம் உண்டாகட்டும் ஆண்டவரே. தகப்பனே, உம்மை கோடான கோடி நன்றியோடு கூட நாங்கள் சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. அந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதிங்கப்பா. அவங்க தேவைகள் சந்திக்கப்பட கிருபை செய்யுங்கப்பா. அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் கூட இந்த இடத்துல வந்திருக்கிறாங்களோ எல்லா பலவீனங்கள் மாற கிருபை செய்யுங்கப்பா. ஆமென். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். அவங்க வறுமை சூழ்நிலையில் மாற கிருபை செய்யுங்கப்பா. குடும்பத்தில் என்ன பிரச்சனையோ அதெல்லாம் சரியாக கிருபை செய்யுங்கப்பா. பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அப்பா எதிர்காலத்தில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்யுங்கப்பா. அவங்க தேவைகள் சந்திக்கப்பட கிருபை செய்யுங்கப்பா. உம்முடைய கரத்தில் எல்லோரும் உடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்பெடுங்கப்பா, ஆளுகை செய்யுங்கப்பா. துதி கன மகிமை அனைத்தும் எங்கள் அன்பர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஒப்பு கொடுக்கிறோம். தூய பிதாவே, ஆமென்.